இப்ப 2 பேரோட உடையையும் முடிச்சு போடுங்க. மணமக்கள் 2 பேரும் அக்னியை முதல் சுத்து சுத்துங்க. நடிப்பு முடிஞ்சிருச்சா? உண்மையான நிறவெளி வந்துருச்சா? அங்க இருந்து தப்பிச்சிட்டல? ஆமா, நான் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன். இப்ப நீ உண்மையிலேயே எனக்கு நன்றி சொல்லணும். நான் அப்பவே இதை பண்ணிருந்தேன்னா உன் கைத்துக்கு கட்டுப்பட்டு நான் உன் பின்னாடி வந்திருக்க மாட்டேன். உன்னை எப்போவோ தாக்கிட்டேன். அங்கிருந்து நான் தப்பிச்சு போயிருப்பேன். ஆனா நான் அப்படி பண்ணல. ஏன்னா அது எனக்கு கயிறா தெரியல, நம்ம காதல் பந்தமா தெரிஞ்சது. அதை விட பெரிய உண்மை என்னன்னா, நீ எங்க எதிரி ராஜ்யத்தை சேர்ந்தவன். நீங்க எத்தனையோ தடவை சூரிய நகரத்தை தாக்கியிருக்கீங்க. அப்பாவி மக்களை கொன்னு குவிச்சிருக்கீங்க. தாக்குதல் நடத்துறது தப்புன்னா என் இதயத்தை நீ தாக்குனியே, அதுக்கு என்ன அர்த்தம்? என் இதயத்தை காயப்படுத்தினியே, அதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லு. என் இதயத்துல பெரிய காயத்தை ஏற்படுத்திட்ட. உன்னை எப்படி விட்டுட்டு போவேன்? என்ன எங்க இழுத்துட்டு போற? நீ இல்லைன்னா நான் செத்துடுவேன். இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்ன எங்க இழுத்துட்டு போற? என்ன கடத்திட்டு போறியா? இங்க இருந்து கிளம்பு. நான் உன்னை கடத்திட்டு போக மாட்டேன். இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறான்னு முதல்ல நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. கையை விடு வீர். உனக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ உமன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவ, ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் உமன் கிட்ட என்ன சொன்னேன்? உமங் எங்க? உமங் உமங் இப்போ மணப்பெண் முன்னாடி வந்து சுத்தி வரணும். இல்ல எனக்கு எதுவும் தெரியாது. உன்னிங்க வான்னு சொன்னல. சொல்றேன்ல. சந்திரகாந்தா, இப்போ எல்லா சடங்கும் நடந்துருச்சு.
திருமணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆகா அருமை. இப்ப திருமண சடங்கு முடிஞ்சிருச்சா? ரெண்டு பேரும் கைய பிடிச்சிட்டு நெருப்ப வலம் வந்துட்டீங்க. இன்னில இருந்து நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி. எல்லாரும் கை தட்டுங்க. வாய மூடு. இந்த கல்யாணம் நடக்கல. ஆனா சடங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாண சடங்குலயே ரொம்ப முக்கியமானது அக்னியை சுத்தி வர்றது. நீங்களும் சுத்தி வந்துட்டீங்க. அதுவும் மந்திர மேளங்கள் முழங்க. இல்ல, நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? இவ எங்க போறான்? ஒண்ணுமே புரியலையே. இல்ல, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்கவே முடியாது. படைய தயார் பண்ணுங்க. இன்னைக்கு ராத்திரியே சூரிய நகரத்தை நான் தாக்க போறேன்னு சொல்லு. உங்க கட்டளைப்படியே மகாராணி. வீர் எதிரி நாட்டு இளவரசன். என்ன இதுக்காக அவன் கல்யாணம் பண்ண நினைக்கிறான்? நேத்து அவன் தான் என்னை காப்பாத்தினான். நீங்கெல்லாம் யாரு? எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? பரிசு கொடுக்க வந்திருக்கோம். என்ன பரிசு? மரணம். மரணங்கிற பரிசு. இங்க இருந்து போங்க. முடியாது. நாங்க ராணியோட கட்டளையை மட்டும் தான் கேட்போம். ராணி ஐராவதியை தவிர யார் கட்டளையும் கேட்க மாட்டோம். நீ ரொம்ப பெரிய மாய வித்தையே காட்டியிருக்க. ஐராவதியோட வீரர்களுக்கு கட்டளையிட்டு இருக்க. யார் நீ? வீரேந்திர சிங். இப்போ எல்லா சடங்கும் நடந்துருச்சு. திருமணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அவன் எதைத்தான் விரும்புறான்? ரெம்ஜிம் பாத்தியா? இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இது பேர் கல்யாணமா? என் நாட்டோட எதிரியை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு சொல்ல ரெம்ஜிம், இப்படி எல்லாம் நடக்குமா என்ன? யாரோ மந்திரம் பண்ணாங்க, சண்டைனால சுத்தி வந்தோம், அது பேர் கல்யாணமா? இல்ல, அப்படி நடந்தா கல்யாணமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இதை ஏத்துக்க மாட்டேன்.